வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சிருந்து எல்லாருமே பன்னீர் சோடாங்கிற வேடை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சுற்றி நிறைய கேள்விகள்லாம் வந்துச்சு. மிஸ்கின் சார் பார்த்தீங்கன்னா கலையரசனையும் சாண்டி அவர்களையும் மென்ஷன் பண்ணி வேற சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சு பன்னீர் சோடாவே முடிஞ்சுன்னு பார்த்தா இவங்க 2 பன்னீர் சோடா எடுத்துட்டு வராங்க. அதுவும் பன்னீர் சோடா மிக்ஸ் பண்ண பன்னீர் சோடா. என்னதான் சார் நார்மலைஸ் பண்ற மாதிரி பேசுறது ஒன்று இருக்குல்ல, அந்த பார்வை அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அந்த குறிப்பிட்ட திரவத்துக்கு ஒரு பன்னீர் சோடான்னு பேர் வச்சாரு பாருங்க. அது இப்போ பெரிய ட்ரெண்டிங்காக மாறி ஓடிட்டு இருக்கு. இப்போ கடைகளில் போய் எனக்கு பன்னீர் சோடா கொடுங்கன்னு நியாயமான பன்னீர் சோடா வாங்குறவங்க கூட வெக்கப்படுற அளவுக்கு சூழ்நிலை மாறி போச்சு. கரெக்ட். தமிழில் நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் கெட்ட வார்த்தையை மாற்றி வச்சுருக்காங்க. ஆமாம். இப்போ கடைசியாக மிஸ்கின் அப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் அவர் யாரை எதை சொல்கிறாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த நார்மலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, அது பெரிய பன்னீர் சோடா சாப்பிட்ற இடம், இது சின்ன பன்னீர் சோடா சாப்பிட்ற இடம் அப்படின்னு அந்த பார்ட்டியவே பெருசு சின்னது அப்படின்லாம் பிரித்து எங்கெங்க என்னெல்லாம் இருக்கும். என்னுடைய ஆஃபீஸ்லேயே 100 வகையான பன்னீர் சோடா வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு அவர். ஓகே. ஸோ இப்படி எல்லாரும் பண்ணுறது தான். பட் இருந்தாலும் இந்த படைப்புலகத்தில் இப்படியெல்லாம் பண்ணாதான் நமக்கு கற்பனையே வருமோங்கிற ஒரு எண்ணத்தை இவங்கெல்லாம் சேர்ந்து கிரியேட் பண்ணாங்க. அந்த வார்த்தை கூட அவர் சொல்லியிருக்காரு. அந்த பன்னீர் சோடா குடிச்சு பாருங்க, குடிச்சாதான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஐடியாலாம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம். அதாங்க இவங்க பண்ணுற மிகப்பெரிய தவறே அதுதான். நாமுத்துக்குமாருங்கிற ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியரை, ஒரு கவிஞனை நாம் இழந்ததுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம். கண்டிப்பாக. என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒரு இசையமைப்பாளர் அவர் சொன்னார், சார் இது மாதிரி நமக்கு பாட்டு எழுத அவர் வருவார், காரில் உட்காந்துப்போம், இந்த கார்லேருந்து கிளம்பி போகும்பொழுது அவருக்கு கொடுப்போம், நாங்கள் ஈஸியாக போயிட்டு திரும்பி வரும்போது 2 பாட்டை கையில் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட சொன்னார். ஓகே. எங்களுக்கு பாட்டு சீக்கிரம் வேணுங்கிறதுக்காக நாங்கள் அவருடைய உடல் நலத்தை கெடுத்தோம் சார்ன்னு சொன்னார். ஓகே. ஸோ அதுதான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ மிஸ்கின் என்ன சொல்கிறாரு, இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கற்பனை வளம் அதிகமாக இருக்குங்கிறாரு. அப்போ புதுசாக வர்ற ஒரு ஜென்ரேஷன் என்ன நினைக்கும், ஓ நம்ம இதெல்லாம் குடிச்சிட்டு தான் எழுதணும் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க. மிஸ்கின் நாளைக்கு யாரை வச்சு விட்டாலும் படம் பண்ணலாம், யார்கிட்ட வேணாலும் கதை சொல்லலாம். நாளைக்கே அவரை அஜித்தை சந்தித்து கதை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கதவுகள் திறந்து இருக்கு. ஆனால் புதுசாக வர்ற ஒரு பையன் வாழ்க்கையை கெடுத்து உடலுக்கு எடுத்து அது ஏன் அப்படி வரணும்னு அவர் நினைக்கிறாருன்னு நமக்கு புரியல. அவர் ரொம்ப ஜாலியாக பேசுகிற மாதிரி நினச்சிட்டு பேசிட்டாரு. ஓகே. ஆனால் அதற்கு பின் விளைவுகள் நிறையா இருக்குங்கிறது அவருக்கு புரியல. பட் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதையும் நம்ம சொல்லித்தான். கரெக்ட் தான், அதெல்லாம் கரெக்ட் தான். பட் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதே ஒரு விஷயம் இருக்குல்ல சார், முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா டயட் எல்லாமே சிகரெட் ஸ்மோக் பண்ணுறாங்க. அது ஒரு ஹேபிட்டுங்கிறத தாண்டி இது ஒரு ஸ்டைல், ஓகே இதுதான் ட்ரெண்டு அப்படிங்கிறது ஒரு வகையில் மாற ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் அதுலேயும் சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதையுமே இல்லை நம்ம இதை எடுத்துக்கிட்டாதான் நம்மளுக்கு கற்பனை திறன் வளரும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு, ஒருத்தவங்களும் ஒரு ட்ரெண்டு உள்ள திரும்பி இந்த ட்ரெண்டு வருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க சொன்ன. இல்லைங்க, அதாவது நீங்கள் இங்கே நல்லா பாருங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க. நீங்கள் இதை குடிச்சாதான் இது வருங்கிறதெல்லாம் கிடையாது. அது நாமளா நினைச்சு வச்சிருக்கிறது. அதை சில பேர் இங்கே உருவாக்குறாங்க, மிஸ்கின் மாதிரி உள்ளவர்கள். அதனால அது இதுதாங்கிறது கிடையாது. அதை இங்கே சொல்லணும். அதை யார் சொல்லணும்னா, இந்த கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லா மேடைகளையும் சொல்லணும். அப்பதான் அது ஈக்குவலாக மாறும். புரியுது. அது இனிமேலாவது யாராவது இந்த முயற்சி எடுக்கணுங்கிறது தான் நம்முடைய பதிலாக இருக்கு. புரியுது சார். மிஸ்கின் அவர்களை பற்றி பேசும்போது அவருடைய 2 படமுமே முடிஞ்சு இருக்கு சில ஃபினான்ஷியல் இஷ்யூனால. அடுத்து அருண் விஜய் வச்சு படம் பண்ண போறதா ஒரு தகவல் ஒன்று வருது, அது உண்மையா சார்? ஆமாம்மா, அடுத்து பண்ண போறாரு. இன்னொன்று என்னன்னா, அவரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நடிகராக மாறிட்டார் மிஸ்கின். ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் கேட்குற அளவுக்கு ஒரு முக்கியமான நடிகராக மாறிட்டாரு. படம் அவர் டைரக்ட் பண்ணி ஒன்று அப்படியே நிற்கிது. அது என்ன காரணத்தினால நிற்கிதுன்னு தெரில. அதில் அவருக்கே பெரிய வருத்தம் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு படைப்பாளியாக முழுக்க அங்கேருந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் ஒரு படம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவருக்கு நடிப்பதற்கே இங்கே நேரம் பத்தல. அந்த அளவுக்கு நிறைய பேர் அவரை கூப்பிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு படம் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி சக்ஸஸ் படம் ரிலீஸுக்கு முன்னாலேருந்தே ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான். ரிலீஸ் டேட் தள்ளி போக ஆரம்பிச்சுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இளையராஜா அவர்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சு, அதை நோக்கினாங்க. அடுத்து ஒரு கேஸ்
என்னதான் சார் கருப்பை சுத்தி நடக்குது? சூர்யா அவர்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம்? இல்லைங்க, அவங்க எல்லாமே ஹாப்பியா இருக்காங்க. அதெல்லாம் பழைய காலம். ஓகே. அதான் நீங்க சொல்றது போன வாரம், இது இந்த வாரம். இந்த வாரம் எல்லாம் அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. காசு வந்து கொட்டுது. ஓகே. அதாவது திரையிட்ட இடமெல்லாம் ஜன வெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கு இந்த படம். இன்னொன்னு இப்ப சம்மர் ஹாலிடேஸ் வேற இல்லையா, இப்ப ஸ்கூல்லாம் 1ஆம் தேதி தான் திறக்கிறாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு பெரிய படங்களே இல்லை. அப்போ நான் ஒரு சமீபத்தில் ஒரு தியேட்டர் ஓனர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, சார் வெள்ளி சனி ஞாயிறு எப்பவுமே வந்து பெரிய படமோ சின்ன படமோ ஆளுங்க வருவாங்க, மற்ற நேரம் தியேட்டர் வந்து சும்மா தான் இருக்கும். ஆனா இந்த படம் மட்டும்தான் வாரம் முழுக்க எங்கேஜாவே இருக்குங்கிறாரு. புரியுது. வாரம் முழுக்க கூட்டம் வந்துட்டே இருக்கு இந்த படத்துக்கு அப்படின்றாரு. அது இண்டஸ்ட்ரிக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு. புரியுது. அதனால கடவுள் என்ன முடிவு பண்ணிட்டான், ஒரு 13 வருஷமா சூர்யாவை நம்ம காய போட்டோம், ஒரே நாள் ராத்திரி மொத்த மழையும் கொட்ட வச்சிருவோம்னு கொட்டிக்கிட்டு இருக்கான். அதனால சந்தோஷங்களையும் பணத்தையும் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. புரியுது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு மேல இன்னொரு பொதுவா கிரிட்டிக்கோட விமர்சனம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்க்க வைக்குது. என்ன அப்படின்னா, எல்லாருமே நான் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்து மூலியமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க கோர்ட்டுக்கு போவாதீங்க, சாமிகிட்ட போங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும், இங்க ஜஸ்டிஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பல பேர் பேசுறாங்களா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட உண்மைதாங்க அது. இங்க கோர்ட்டுக்கு போய் வாய்தா வாய்தா வாய்தான்னு வாழ்நாள் முழுக்க வாய்தா மட்டும்தான் வாங்கணும். நீங்க கோர்ட்டுக்கு போறவங்க போய் கேளுங்க. புரியுது. சொத்து தகராறு கோர்ட்டுக்கு போய் தாத்தா போயிருப்பாரு, அதுக்கப்புறம் அப்பா போயிருப்பாரு, அதுக்கப்புறம் புள்ள போயிருப்பான், பிரச்சனை தீர்ந்துருக்காது. ஓகே. சின்ன கவுண்டர் கதை தான். சின்ன கவுண்டர்ல ஓப்பனிங் சீன் வச்சிருப்பாங்க. இவரு விஜயகாந்த் வந்து தீர்ப்பு சொல்லுவாரு. கரெக்ட். அப்ப இந்த தீர்ப்பை கேட்கறதுக்கு 18 கோடி ஜனங்களும் வண்டி எடுத்துட்டு போவாங்க. அப்போ ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு வந்து கார்ல வருவாரு, என்னையா கூட்டம் கூட்டமா போறாங்க அப்படின்னு கேட்பாரு. அப்ப டிரைவர் சொல்லுவாரு, சின்ன கவுண்டர் தீர்ப்பு சொல்ல போறாரு, அதை கேட்க தான் வந்து இவ்வளவு கூட்டம் போகுது அப்படின்னு. யோ அப்படின்னா அவ்வளவு பெரிய ஆள் வரும், வண்டி அங்க விடும்பாரு. இப்ப அந்த கூட்டத்துல உட்காந்து இவர் என்ன தீர்ப்பு சொல்றாருன்னு கேட்பாரு. ரொம்ப பிரமாதமா ஒரு தீர்ப்பை சொல்லிடுவாரு. சொன்னோடனே அப்போ ஜட்ஜு கேட்பாரு, யோ என்ன அது இவ்வளவு பெரிய பிரச்சனைய 5 நிமிஷத்தை தீர்த்துட்டாரையா அவரு, நம்மகிட்ட வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்பாரு அவரு. ஒரு ஆயுள் முழுக்க வீணா போயிருக்கும். இதுதான் உண்மை. நீங்க கோர்ட் வாசல்ல போய் பாருங்க, சொத்து சுகத்தெல்லாம் இழந்துட்டு அவன் ஒரு சொத்து மதிப்பு வச்சிருப்பான். இப்போ ஒரு கோடி சொத்துக்காக கோர்ட்டுக்கு போயிருப்பான், 1 கோடி செலவு பண்ணி மேற்கொண்டு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கு. அதனால இந்த படம் சொல்ல வர்ற கருத்து ஒருவேளை இதுவா இருந்தா கூட தப்பு இல்லைங்கிறேன். ஓகே, புரியுதா? இது என்ன சொல்ல வருது இந்த படம், என்ன கருத்தை நீங்க முன் வைக்கிறீங்க, இது தவறு இல்லையா அப்படின்னா கேள்வி கேட்கிறவங்கள்ட்ட ஏதாவது கேஸை போட்டு கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க, அனுபவிப்பாங்க. ஏன்னா அதுல ஒரு வசனமுமே வரும், இங்க கோர்ட்டுக்கு வந்தா எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கலாம்னு நினைப்போம், ஆனா கோர்ட்டுக்கு வரதே ஒரு மிகப்பெரிய தண்டனைங்கிறது வந்தா 100% அற்புதமான வார்த்தை. அந்த வசனத்தை யார் இருந்தாலும் அவருக்கு சல்யூட் பண்ணணும். கரெக்ட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கருப்புல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய இன்ஃபுளுசஸ் வந்து பாத்தீங்கன்னா வருஷலா நானும் கருப்புல இருக்கேன், நானும் கருப்பு. அது 2 விதமா ஒண்ணு பார்க்கலாம். ஒண்ணு, இவங்களோட சீனெல்லாம் ஏன் எடுத்தாங்க, காரணங்கள் இருக்கலாம். பட் இன்னொரு இதுல வந்து வராத வரைக்கும் நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது என்னதான் சார் நிறைய சீன்ஸ் டெலிட்டட் சீன்ஸ் பண்ணிருக்காங்க போல. இல்ல அது ஒண்ணு. இப்ப ஆர்ஜே பாலாஜியை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் வாட்ச் பண்றவர். நீங்க வந்து சோசியல் மீடியாவில் இருக்கிற யாரெல்லாம் முக்கியமானவர்கள அவங்களெல்லாம் ஃபாலோ பண்றவர், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்பாரு அவரு. ஸோ அதனால வந்து அவங்கெல்லாம் நம்ம படத்துல இருக்கணும்னு நினைச்சு உள்ள கொண்டு வந்திருக்காரு. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்னொன்று, படத்தின் ஃபுட்டேஜ் காரணமா அவங்களெல்லாம் நீக்கியிருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ அதனால அவர் வந்து ஏதோ அவங்களெல்லாம் வேணும்னு கூப்பிட்டு அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ணதா நம்ம நினைக்க வேண்டாம். அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், பயன்படுத்த முடியாம போச்சு, அவ்வளவு. ஓகே. அதே மாதிரி இளையராஜாவோட விஷயத்திலே அவங்க சொன்னது என்னன்னா, நாங்க வேணும்னு வைக்கல, இது ஒரு எதர்ச்சியா அமைஞ்சதுதான், நாங்க வந்து உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணல, இது ஒரு கேளிக்கைக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க. பட் இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்க, இது எப்படி நீங்க எதர்ச்சியா இந்த விஷயத்த நீங்க உள்ள வைக்க முடியும், இது ரொம்ப சீரியஸா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், அவர் கேஸ் போடுறாருங்கிற ஒரு விஷயத்த கேளிக்கையா பாக்குறீங்கன்னா அப்போ உங்களோட பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. சும்மா ஏதாவது பெரிய புத்தர் மாதிரி பேசுவாங்க. இங்க என்ன நடக்குதுங்கிறத முதல்ல புரிஞ்சு. இளையராஜா அவருடைய பாடல்களுக்கான உரிமையை வேற ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்துட்டாரு. ஆமா, அந்த நிறுவனம் எனக்கு தான் ரைட்ஸுங்குது, இவர் எனக்கும் ரைட்ஸ் இருக்குங்கிறாரு. இது வந்து நீதிமன்றத்துல இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அவங்க தான் ஒரு சரியான தீர்ப்பை சொல்லணும். இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. ஒரு பாட்டு, இளையராஜாவினுடைய ஒரு பாடலை ஒரு படத்துல வரிகளா பயன்படுத்திருக்காங்க. ஓகே. அதுக்கே ஒரு காப்பிரைட் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சாரு. இப்ப என்ன பண்ணிடுச்சு நீதிமன்றம், இதற்கு வந்து இளையராஜாவுக்கு அதிகாரம் கிடையாது, இது வந்து சரிகம நிறுவனத்துக்கு தான் அது வந்து சேரும், அதனால இந்த பாடலுக்கான உரிமையை இளையராஜா கோர முடியாதுன்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. புரியுது. அப்ப இந்த படத்துலயும் அதுதானே சொல்றாங்க.
அப்ப நடக்காத ஒண்ணு ஏதோ ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்ட மாதிரி எதுக்கு தாம் தும்னு குதிக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஓகே ஓகே. இங்க வர்ற செய்திகளின் அடிப்படையில அவர் ஒரு வசனத்தை வைக்கிறார். இப்ப அவரு ஏதோ தனிப்பட்ட முறையில இளையராஜாவை இழிவுபடுத்தணும்லாம் வைக்கல. செய்திகள்ல வர்ற தகவல் இது. இவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாரு, அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாரு அப்படின்னு தகவல் வருது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஏன் இதுக்கு ஏதாவது நோட்டீஸ் அனுப்பிச்சிட போறாருன்னு ஒரு டைலாக அப்படி போற போக்கில் வைக்கிறாரு. இதுல என்ன இளையராஜாவை இது குறை சொல்லிட்டாங்க. அதனால சும்மா ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்ற கூட்டம் ஒண்ணு இங்க இருக்கு. அதெல்லாம் இளையராஜா பக்தர்கள் கூட்டம். நானே ஒரு பக்தன் தான், அது வேற. அவருடைய பாடல்களை ரசிக்கிறோம், தூங்கி படுக்கிற வரைக்கும் அவரை ரசிக்கிறோம், தனிப்பட்ட முறையில அவரை நம்ம வணங்குறோம், அது வேற. ஆனால் இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான பிரச்சனைகள் வரும்பொழுது அதை வந்து இப்படிதான் பார்க்கும் சமுதாயம். ஓகே ஓகே. ஆர்ஜே பாலாஜி அப்படிதான் பார்த்திருக்காரு, அது தப்பு இல்லையா? ஓகே. அதுலயே இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. நான் ஏன் கருப்புக்குள்ளேயே இருக்கேன்னா, இதெல்லாம் வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க ஒரு விஷயங்கள். போராடாடா சாங்கை வந்து அதுல வச்சிருப்பாங்க. ஆனா அந்த சாங் வந்து எப்படிப்பட்ட சாங், அது எதுக்காக பயன்படுத்தின சாங்கு, அது ஒரு வலி மிகுந்த சாங், அது ஒரு குரல் எழுப்பக்கூடிய சாங், அதையுமே நீங்க ஏன் கிண்டல் நார்மலைஸ் ஏன் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அப்படிலாம் நம்ம எல்லாத்தையுமே சீரியஸா பார்க்க முடியாதுங்க. ஓகே. நீங்க ஒரு படத்துல ஒரு காட்சி ரொம்ப கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும், அதை எங்கேயாவது போட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுது. அது நீ ஏன் பண்ணன்னு நம்ம கேட்க முடியாது. ஓகே ஓகே. அது பார்த்து அழுத்து போச்சு, அவ்வளவுதான். அது இந்த படத்தோட பார்க்கும்போது வேணா நம்ம அழலாம். அதை நீங்க தனியா எடுத்துட்டு வந்து இன்னொரு இடத்துல அப்ளை பண்ணும்போது அது அழுகை வராது, சிரிப்பு தான் வரும். ஓகே. சுச்சுவேஷன் மாறும்போது அதோடைய அர்த்தமே மாறும். புரியுது. அப்படிதான் வந்து இதுல சொல்றாங்களே தவிர அதை எதுக்கு அசிங்கப்படுத்துனீங்க என்னங்க, ஒருத்தருமே படம் எடுக்க முடியாதுங்க அப்படி பண்ணா. புரியுது. யாரும் அந்த காலத்துல நல்ல சுதந்திரமா படம் எடுத்தாங்க. ஆமா. இப்பெல்லாம் வந்து எதை பண்ணாலும் யாரோ 10 பேர் கிளம்பி இதை நிறுத்து, அதை நறுக்கு, அதை விட மாட்டோம், இதை ஒழிச்சிருவோம்னா இப்போ என்னதான் எடுக்க முடியும்? அதனால அதெல்லாம் ரொம்ப தவறான போக்குங்கிறேன். புரியுது சார். அடுத்து ஜிவிஎம் உடைய துருவ நட்சத்திரம், இதை எப்படி பார்த்தாங்க? ஐ மீன் இது வந்து அவர் ஒரு ப்ரௌடாகவும் பார்த்தாங்க, அதே சமயம் எப்போ வருங்கிற ஒரு ஏக்கத்தோடையும் பல பேர் இருக்காங்க. எந்த வகையில் ப்ரௌடாக பார்த்தாங்கன்னா, ஏங்க ஒரு நாள் டிலே ஆனதுக்கெல்லாம் கஷ்டப்படுறீங்களா, அங்கே ஒரு மனுஷன் பாருங்க எத்தனை வருஷமா டிலே ஆகி உட்காந்துருக்காரு. ஸோ அந்த ஒரு வகையில் ப்ரௌடாக பார்த்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற விஷயம் வந்து இது உண்மையா சார்? ஆயிடுமா? ரொம்ப நாளாக அதுக்கான முயற்சி நடக்குது.